நான் ஒரு நாள் ஜனங்களுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு, அவங்க எகிப்தில் இருக்கும்போது ஒரு அதிசயத்தை நான் செஞ்சேன், அந்த மாதிரி உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் எகிப்திலே அந்த நாளிலே என்ன அற்புதத்தை அப்படி ஆண்டவர் செய்தார் அப்படின்றத நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம். இந்த வசனத்தை வச்சு நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நேற்றைக்கு இரவில் ஆண்டவர் திரும்ப ஒரு 3 காரியத்தை, எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு 3 அதிசயத்தை குறித்து என்னோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தில் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்பொழுது ஒவ்வொருவரும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றான். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அடுத்து அப்பொழுது மோசே கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலே இருக்கிற முதற் பேரான அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் இன்றி. நீங்கள் அப்படியே 12ஆம் அதிகாரத்தினுடைய 35, 36 கூட வாசிக்கலாமே. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 35, 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட பாடுவோம், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமல் அவர்களை காத்து கொண்டார்களே. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்க பொண்ணை எதிர்பார்க்கல, அவங்க வெள்ளியை எதிர்பார்க்கல, அவங்க சொத்துக்களை எதிர்பார்க்கல. எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டா போதும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கல, ஆண்டவர் எங்களுக்கு கானானை வைத்திருக்கிறார், நாங்க இங்க இருக்க மாட்டோம், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மைண்ட் செட்ல தான் ஜனங்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருந்தாருன்னா, இல்ல நான் உங்களை எப்படி புறப்பட பண்ணுவேன்னா, உங்களை வெறுமையா நான் புறப்பட பண்ண மாட்டேன், நான் உங்களை பொன்னோடும் வெள்ளியோடும் உங்களை புறப்பட பண்ணுவேன், ஆசீர்வாதத்தோடு புறப்பட பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா இவங்க கஷ்டப்பட்டு அவர்களுக்கு உழைச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த கட்டடங்கள் எல்லாம் இவங்க தான் கட்டினாங்க. அந்த அவ்வளவு தூரம் எகிப்து ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாய் மாறுவதற்கு ரொம்ப காரணமாய் இருந்தவங்க யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இப்படி ஆண்டவர் பேசுகிற இந்த ஜனங்களுடைய மூதாதையர், அவர்களுடைய பாடுகள், அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய செங்கல் வேலைகள், அதன் மூலமாக தான் எகிப்து இப்போ வளர்ந்து ஒரு பெரிய நாடா நிக்குது. ஆனா இவங்க வெறுமையா போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர்கள் யாரிடத்துல எல்லாம் போய் நின்றார்களோ, எங்கெல்லாம் நின்றார்களோ, அங்கெல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் தயவு கிடைத்து கர்த்தர் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். கடினமான இருதயம், எகிப்தியருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கடினமா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க இறங்கவே இல்லை, அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்களை கஷ்டப்படுத்தினாங்களாமா. யாராவது ஒருத்தர் செத்து போனா கூட அடக்கம் பண்றது கூட விடாத அளவிற்கு கொடுமையாய் நடத்தினார்கள். ஈவு இறக்கமே காண்பிக்கல. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள்
ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் அவருடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பி அவர்கள் மத்தியில் ஒரு விசேஷித்த தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். கல்லான சில இருதயங்களை ஆண்டவர் உடைய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்க்கிற எல்லாருடைய கண்களிலையும் தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து நடந்த அதிசயம் என்னன்னா, உடையாத மனசை கர்த்தர் உடைத்து கல்லான மனசை கர்த்தர் கரைய பண்ணி அவர்களுக்கு மனிதருடைய கண்களிலே கர்த்தர் தயவை கர்த்தர் கட்டளையிட்டார். தயவை கட்டளையிட்டார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். யாருக்குமே இறங்காத இருதயம் உங்களுக்கு இறங்கும். யாருக்குமே கொடுக்காத கைகள் உங்களுக்கு கொடுக்கும். யாரையுமே உற்சாகப்படுத்தாதவர்கள் உங்களுக்கு உற்சாகப்படுத்துவார்கள். எப்படி தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்ததோ, போன இடத்திலெல்லாம் எல்லா மனிதருடைய கண்களில் தயவு கிடைத்ததோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு விசேஷித்த தயவு உங்களுக்கு உண்டாக போகிறது. இதுவரையிலும் உங்களை பார்த்து எரிச்சல் அடைந்தவர்கள், இதுவரையிலும் உங்களை பார்த்த உடனே கோபப்பட்டவர்கள், நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தின்படி அவர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. அவருடைய கண்களில் உங்க பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த பெரிய அதிசயம், ஆமென், எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி பண்ணினார். கல்லான இருதயம் உள்ளவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இந்த தயவு உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகும். இந்த தயவு உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கும். நீங்கள் போய் நிற்கிற இடத்திலே உங்களை விட பலசாலிகள், உங்களை விட தாளந்துள்ளவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்துல இனி நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கு ஒரு தயவை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை விசுவாசித்து விசுவாசித்து அந்த அதிகாரிகளுடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கும். அந்த விரோதமானவருடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கும். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு தயவை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் நடந்த ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இதுவரையிலும் திறக்காத இருதயம் அவர்களுக்காக திறந்துருச்சு. இதுவரையிலையும் கொடுக்காத கைகள் திறந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவங்க இருதயம் திறந்துச்சு. இது சாதாரணமான காரியம் இல்லை, இது அதிசயம். இது அதிசயம். உங்களுக்காக எவ்வளவு கடினமான இருதயத்தையும் ஆண்டவரால் திறக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் வார்த்தையை சொல்றேன், ஒரு அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. அதுவும் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இறங்காத மனசு உங்களுக்காக இறங்க போகிறது. கொடுக்காத கைகள் உங்களுக்காக கொடுக்க போகிறது. இனி நீங்கள் போய் நிற்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் உங்க மேல ஒரு தயவை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க அந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த வார்த்தையின் படியே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமென், அவர்களுடைய கண்களுக்கு தயவு கிடைத்தது போல நான் எந்த இடத்துல போய் நின்றாலும் இனி என்னை வெறுப்பார் இல்லை, இனி என்னை தள்ளுவார் இல்லை. நான் உயரும்படி, நான் வளரும்படி, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்யும்படி கர்த்தர் ஒரு தயவை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறவர். என்னுடைய கண்களிலே தயவை கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு சாட்சி நம்முடைய திருச்சபையில் இந்த இடத்திற்காக முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திருச்சபையினுடைய ஒரு சின்ன இடம் இந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ அந்த சின்ன இடத்தை விற்று அந்த இடத்துல இருக்கிற பணத்தை வாங்கி தான் ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக அந்த இடத்தினுடைய விலையெல்லாம் பேசிட்டோம், அதுக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதனுடைய அட்வான்ஸை வாங்கிட்டோம். அட்வான்ஸை வாங்கிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளே பார்த்தா அதனுடைய ஒரிஜினல் பத்திரத்தை பார்த்தா அந்த பத்திரத்தை காணும். என்ன பண்ணுறனே தெரில, என்னென்னமோ தேடி பார்த்தோம், கிடைக்கல.
அப்போ வந்து அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ இந்த ஒரிஜினல் பத்திரம் மிஸ் ஆயிடுச்சு, அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப பேப்பரில் வந்து இந்த மாதிரி பத்திரம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஆடு கொடுத்து வெயிட் பண்ணி, அதுவும் அந்த நாளில் நிறைய பத்திரங்கள் வந்து இந்த தவறுதலாக பயன்பட்டதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து நாங்கள் அப்படி கொடுத்துட மாட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு. அது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் போகும். 3 மாதம் தாண்டி தான் இந்த போது ஒரிஜினல் பத்திரத்தை எடுக்க முடியும்னாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு 15-20 நாள் தான் ஒரு டைம் இருக்குது, அதுக்குள்ளே அந்த அட்வான்ஸை கொடுத்தே ஆகணும். இப்போ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ வந்து அந்த ஓனர் அவங்கள்ட்ட சொன்னால், சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து காசு தர மாட்டோம்னு சொல்லலை, நீங்கள் பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது, அங்கே உள்ளே போகும்போது தெரிஞ்ச ஒருத்தர் அங்கேயே ஆண்டவர் நியமிச்சு அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே சொல்லலை. ஒரு 3 நாளைக்குள்ள 3 மாதம் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை 3 நாளைக்குள்ள அந்த அதிகாரியே கூட இருந்து அடுத்த நாளே பேப்பரில் ஆட் கொடுத்து அதை கிளியர் பண்ணி அந்த பத்திரத்தை கொடுத்து, அப்படிதான் இந்த இடத்திற்கு வந்து ஒரு அதிசயத்தோடு தான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்த வாங்கினவரே ஆச்சரியப்பட்டார். இல்லை, நீங்கள் ஏதாவது உள்ளே வச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு. இவ்வளவு 3 நாளில் எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறவர், தயவு கிடைக்க பண்ணுகிறவர். என்னை பார்த்தாலே வெறுப்பாக பார்க்குறாங்க பாஸ்டர், என்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, என்னுடைய மேனேஜருக்கு பிடிக்கல, எங்களுடைய வீட்டுக்காரருக்கு பிடிக்கல, நீங்கள் இதுவரைக்கும் எங்கு போனாலும் வெறுப்பை மட்டுமே பார்த்துருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்கன்னா எகிப்தியர்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அவங்கள கல் தூக்கி அடிக்கிறது, அவங்கள திட்டுறது, அவங்கள ஏசுறது, என்ன வேணாலும் பண்ணாங்க. அவங்கள பிடிக்காது சுத்தமாக. என்ன அப்படின்னா, எங்கள் தேசத்தை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போக வந்தீங்க, நீங்கள் குறைஞ்ச ஆட்கள். ஏன்னா எபிரேயர்களுக்கு, எகிப்தியர்களுக்கு வந்து எபிரேயர்கள் வந்து அருவருப்பானவர்கள், அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள். அப்படின்னா இவங்களை வந்து ரொம்ப குறைஞ்ச ஜாதி மாதிரி அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரீட் பண்ணாங்க. நீங்கள் வந்து நிறைய கிராமங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இப்போவும் மோசமாக இருக்குது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த கீழ்ஜாதி மேல் ஜாதி என்கிற காரியம் இருக்குது. சில வீடுகளுக்குள்ள செருப்பை கழட்டி போட்டு தான் உள்ளே போகணும் வெளியில். அதே மாதிரி நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னைக்கும் வேற டம்ளர் தான் வச்சுருக்குறாங்க. இப்போ எவ்வளவு காலம் மாறிடுச்சு, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் வந்து வெறுப்பாக தான் இருந்தாங்க, எரிஞ்செறிஞ்சு தான் விழுந்தாங்க. ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அதிசயம் நடக்குது. கரையாத இருதயம் கரையுது, மதிக்காத இருதயம் மதிக்குது, கனப்படுத்தாத மனிதர்கள் கனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, எடுத்துட்டு போ, எதுவுமே எனக்கு வேணாம். இது வரைக்கும் பறிச்சுட்டு இருந்தவங்க இப்போ கொடுக்கிறவங்களா மாறினாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய அதிசயம் அங்கே நடக்குது. ஆண்டவர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல ஊழியக்காரரா நிக்கிறோம்னா எத்தனையோ பேருடைய தயவு எனக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கண்களில் முதல் தயவு, அதற்கு பிறகு மனுஷங்களுடைய கண்களில் ஒரு தயவு. இந்த தயவு, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் தரப்போறாரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெறுப்புகள் மாற போகுது, வெறுப்புகள் மாற போகுது. இனி உங்களை வெறுக்க முடியாது, இனி உங்களை வெறுக்கவே முடியாதுன்ற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. அப்படியே தலை மேல கையை வச்சு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க போய் உட்கார்ந்த உடனே, உங்களை பார்த்த உடனே அந்த காரியம் நடக்கும் பிரதர். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பாரு பிரதர், சிஸ்டர். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு மேல வைப்பாரு. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு தயவு கிடைத்தது போல அந்த தயவுள்ள ஒரு மனுஷனாய் நீர் என்னை மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஹல்லேலூயா. இந்த தயவு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தயவு உங்களுக்கு மதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தயவு உங்களை அதிகாரியா உயர்த்தும். ஒரு மனுஷனுக்கு தயவு மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அவங்க தான் இந்த உலகத்தில் டாப் மோஸ்டா இருப்பாங்க. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, போன எல்லாருடைய கண்களிலையும் அனாதையாய் வர்றாங்க. ரூத்து
கொஞ்சம் கோதுமையை பொறுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் யாருடைய கண்களில் தயவு கிடைக்குதுன்னா போவாசனுடைய கண்களில் தயவு கிடைக்குது. தயவு கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, எந்த இடத்துல பொறுக்க வந்தாங்களோ அதுக்கு ஓனராக மாறிட்டாங்கல்ல. உங்களுக்கு தயவுன்ற ஒன்று கிடைச்சிச்சுன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமே. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய நடுவில் கர்த்தர் நீங்க பார்க்கிற எல்லாருடைய கண்கள்லையும் கர்த்தர் உங்களுக்கு தயவை கர்த்தர் தருவாராக. நல்ல கைகளை தட்டி விசுவாசித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அந்த